நீங்கள் வந்து சினிமாவா லைஃபான்ற போது லைஃப்பை சூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் போயிட்டீங்க. ஸோ உங்ககிட்ட என்னெல்லாம் புலம்புவாங்க அவங்க அங்கேருந்து? கொஞ்சம் எல்லாம் நம்மளே பண்ண வேண்டியிருக்கு. பட் அவரும் உதவி பண்ணுவார், கூட ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். பட் அவர் காலையில் போனால் ராத்திரி தான் வருவார். பட் அவங்க தானே பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு விஸ் போன உடனே அந்த தனிமை, பிகாஸ் நீங்கள் எங்கே உங்களோட கரியர் வேறு, கல்யாணம் பண்ணி போயிருக்கீங்க. அவங்க காலைல போனால் நைட்டு தான் ஹஸ்பண்ட் வருவாங்க. ஸோ எல்லா வேலையும் நீங்களே தான் செஞ்சுக்கணும். இங்கே சாப்பாடு வந்து உள்ளூரில் வந்து கையில் வந்திருக்கும். அங்கே சாப்பாடு செஞ்சு அவருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கணும். பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும். ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகும்போது அது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அந்த நம்ம காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து அந்த காஃபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அவருக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் நம்ம துணியெல்லாம் துவைச்சி ட்ரை பண்ணி தோட்டத்து துணியை மடித்து வைக்க, இதெல்லாமே ஒரு கரெக்டாக இருக்கும். 4 மணிக்கு டெய்லி குக்கிங் ஆரம்பிப்பேன். குக்கிங் 5 o'clock 5:30 அவர் வந்துடுவார். அப்புறம் நிறைய டிவி பார்ப்பேன், லூசி ஷோ நிறைய பார்ப்பேன். அப்போது இந்த மாதிரி மல்டி சேனல்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி லோக்கல் சேனல்ஸ் தான் வரும். அதில் லூசில் பால் ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். அது நிறைய பார்த்துட்டே இருப்பேன். டு த பாயிண்ட் வேர் அவங்க லூசில் பால் இறந்து போனப்போ அப்படி ஒரு அழுதேன் அவங்க. ஏன்னா என்னுடைய கம்பேனியனாச்சே,